பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய நாளுக்காக, இந்த ஆராதனை வேலை ஆண்டுகளில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திரியேக தேவன் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த வீடியோ ஆடியோ வேலையை ஆசீர்வதிக்கும்படி, பங்குவரும் மக்களை ஆசீர்வதிக்கும்படி, இயற்கை காலசிலை கட்டுப்படுத்தி கருணை தடையெல்லாம் கிடைத்து நான் எனக்கு சிறுவனை பெருகும்படி ஒப்புக் கொடுக்குறோம். நீர் இந்த வேலையை ஆசீர்வதித்து என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நான் எனக்கு சிறுவன், நீர் எனக்கு பெருகும்படி ஒப்புக் கொடுக்குறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு வாரமும் இந்த ஆராதனை வேலையை ஆன்லைனில் பார்க்கிறவங்களை யாவரையும் பிதா குமார் பரிசுத்தாவின் திரிய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். அதற்காக கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை இயேசுவை நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆராதனை வேலை மூலமாக இன்னும் விடுதலையும் மகிமையான தெய்வீக சாயல் பெற்று கர்த்தருடைய சித்தத்தை செய்து கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது செய்திக்குள்ள பாடுற பாடல், தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனைவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, அருகிறே உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, சேவைக்கா என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல், உம் சேவைக்கா என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல், எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, எவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், எவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, அருகிறே உம் கையிலே, என் சித்தமல்ல
உம் சித்த நாதா தருகிறேன் உம் கையிலே. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம். உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம்போ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே. உயவனை உம் கையில் களிமண் உடைத்து ஒரு வாக்கும். உயவனை உம் கையில் களிமண் உடைத்து ஒரு வாக்கும். என் சித்தமல்ல சித்த நாதா அருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்த நாதா அருகிறே உம் கையிலே. உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வின்றி உமை பாட ஓயாமல் உமை துதிக்க ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே. வருகையில் உம்மோடு வந்திட என்னை மாற்றுமே. வருகையில் உம்மோடு வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வின்றி உமை பாட ஓயாமல் உமை துதிக்க. ஓய்வின்றி உமை பாட ஓயாமல் உமை துதிக்க ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே. உயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து ஒரு வாக்கும். என் சித்தமல்ல உம் சித்த நாதா தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்த நாதா அருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயவனை உம் கையில் களிமண் உடைத்து ஒரு வாக்கும். குயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து ஒரு வாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா அருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நானா அருகிறே உம் கையிலே. கரத்தில் கொடுக்கிறான். நல்ல பிரயோஜனப்பட்டவர்கள் பிரசன்னமே எங்கள் வாழ்க்கையிலே மகிமைக்குள்ளே
மகிமையாக நடத்தட்டுப்பா. தொடர்ந்து வார்த்தையை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நான் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் மகிமையான இடத்தை தியானித்தோம். இந்த வாரத்தில் தொடர்ந்து மக்கள் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் 3 அம்சங்களை கொண்டு நாம் தொடர்ந்து தியானிப்போம். மகிமையான இடம், 2வது நிலை மக்கள், 3வது மகிமையான முன்னேற்றம். மகிமையான இடத்தை குறித்து பரம எருசலேம், சீயோன், அந்த எருசலேமில் 12 வாசல்கள், சீயோனின் சிறப்பு அம்சங்கள், இதெல்லாம் தியானித்தோம். அநேக படிகளை நம்ம ஆவிக்குரிய நிலையிலே கடந்து வர அதை கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்தார். தொடர்ந்து மக்களுடைய நிலையை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே மக்கள் இப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள், மக்களை ஆளுகை செய்த கூட்டம் எத்தன்மை உடையவர்கள் என்பதெல்லாம் சில அறிமுகத்திற்கு பிறகு நாம் கடந்து செல்வோம். இதனுடைய தெருவுகள் வசனமாக மத்தேயு 6வது அதிகாரம் 32-33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் முதலாவது அழிஞ்சு போற இந்த உலகத்தில் அழியாத நித்திய தேவ ராஜ்யத்தை தேடுவதுதான் தேவன் தம்முடைய ஜனமாகிய வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தின் ஜனங்களுக்கு முக்கிய தத்துவம். நாம் முதலாவது தேட வேண்டியது தேவராட்சியமாக இருக்குமானால் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற நன்மைகள் கூடுதலாகவே ஆண்டவர் கொடுப்பார். முதலிடம் ஆண்டவருக்கு, முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் தேடும்போது மற்ற எல்லாமே நமக்கு கூடுதலாக அவரே தருவார். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ கடந்த வாரங்களிலே தியானித்த 2வது பகுதியாக மக்களின் நிலைமை, மக்களை குறித்து நாம் தொடர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஜனங்களை ஆளுகை செய்தவர்களை 4 விதமான கூட்டம், 4 விதமான தலைமைத்துவம் ஆளுகை செய்தது. அப்போ முதலாவது தலைமை நியாயாதிபதிகள். இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்யும்படி நியாயாதிபதிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டார்கள். அதில் சிறந்தவர்கள் சிம்சோன், கிதியோன், சாமுவேல் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்து செயல்பட்டார். யெப்தா போன்ற குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்களை நியாய விசாரிக்கும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இந்த தலைமைத்துவத்திற்கு கீழே இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். 2வது கூட்டம் ராஜாக்கள். ராஜாக்கள் கையிலே அவர்களே சிறந்த ராஜாவாக தாவீது, சவுல், தாவீது, சாலமோன் 3 ராஜாக்கள் மிக முக்கியம் வாய்ந்தவர்கள். அதற்கு பிறகு இஸ்ரவேல் 12 கோத்திரமும் 2 பிரிவாக, சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு பிறகு வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்களை கொண்ட வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று பெயரிட்டது. அதை ஆண்ட ராஜாக்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாக தான் செயல்பட்டாங்க. அதில் ஒரு திருப்திகரமான ஆட்சி இல்லை. அதை எப்ராயிம் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்து தெற்கு ராஜ்யம் யூதா என்றும், பெஞ்சமின், யூதா. இந்த யூத ராஜ்ய பாரத்திலே அநேக சிறப்பு மிக்க ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். யோசபாத், ஆசா போன்ற தலைவர்கள்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, இவர்களெல்லாம் எசேக்கியா போன்ற ராஜாக்கள் எல்லாம் கர்த்தரை சார்ந்து இந்த யூதா ராஜ்யம், தெற்கு ராஜ்யத்தில் யூதா கோத்திரத்தில் 2 கோத்திரங்கள், இதை மையமாகி வைத்த இந்த தெற்கு ராஜ்யத்தில் ஆளுகை செய்த அநேக சிறப்பம்சம் வாய்ந்த தேவனை சார்ந்த ஆண்ட அநேக ராஜாக்கள் கர்த்தருக்கு மகிமையாக ஆட்சி செய்தார்கள். 3வது குழு தீர்க்கதரிசிகள். அந்த நாட்களிலே, எலியாவின் நாட்களிலே தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவாக இருந்த காலத்தில் யோசபாத் ஆண்ட இஸ்ரேலரை, யூதாவை அரசாண்ட யூதா ராஜா ஆகாபும், யூதா ராஜாவாக யோசபாத்தும், இஸ்ரேவேல் ராஜாவாக ஆகாபும் செயல்பட்ட காலத்தில் எலியா இந்த 3 வருஷ பஞ்ச காலத்தில்
தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்களை நடத்தினார். எலியாவின் சொற்படி கர்த்தர் செய்து, எலியா தேவனோடு இருந்து தேவ சமூகத்தில் தேவனோடு உறவாடுகிற தேவ மனுஷன். அவன் வார்த்தை இல்லாமல் மழையும் பனியும் பெய்யாது. 3 வருடம் வானத்தை அடைத்து 3 வருஷத்துக்கு பிறகு மழை பெய்தது. இப்படியாக எலியா போன்ற எலிசா போன்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் தம் ஜனத்தை நடத்தினார். 4வது ஆசாரியர்கள். 4வது தலைமைத்துவம் ஆசாரியர்கள். எஸ்ரா போன்ற வேதபாரர்கள் இஸ்ரவேலிலே தேறின வேதபாரகன் என்று சொல்லப்பட்டபடி இந்த 4 தலைமைத்துவத்தின் கீழே இஸ்ரேலர், யூதா இவர்கள் எல்லாமே வழிநடத்தப்பட்டார்கள். இந்த தலைமைத்துவத்தின் கீழே தலைமை பொறுப்பில் செயல்பட்ட ஒரு சில ராஜாக்கள் சிறப்பம்சம். அவர்களுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருந்த ஒரே ஒரு ராஜா தாவீது ராஜா தான். அவருடைய ராஜ்யபாரத்தில் 40 ஆண்டு காலம் கர்த்தருக்கு மகிமையை காணப்பட்டதுக்கு காரணம் என்ன? நாமளும் தேவனுடைய பிள்ளையே எப்பொழுதும் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்துதான் நாம் செயல்பட வேண்டும். ஜீசஸ் தான் ஆண்டவர். நமக்கு எல்லாரும் தலைவராக இருக்கிறார், தலைமைத்துவமாக இருக்கிறார். அவரால் நியமிக்கப்பட்ட சபை போதகர்கள் இவருடைய வழிநடத்தின்படி தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் ஒரு தலைமைத்துவத்தின் கீழே தான் நாம் நடத்தப்பட வேண்டும். தன்னிச்சையாக சுயமாகவோ செயல்படுவோமானால் சில தெய்வீகமான ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய நன்மைகளை இழந்து விடுவோம். எபிரேயர் 13:17 வாசிக்க கேட்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்க தலைமைத்துவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அவர்கள் சமாதானத்தோடு நடத்தும்படி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. அவங்க துக்கமாக நடத்தக்கூடாது. துக்கமாக நடத்துவீங்க, அவர்கள் துக்கப்படும்படி நடப்பீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று எபிரேயர் ஆக்கியோன் சபையை குறித்து தலைமைத்துவத்தை குறித்து அங்கே எழுதுகிறார். இதை கேட்குற அன்பானதியினுடைய பிள்ளைகளும் நீங்களும் ஒரு சபையில் ஒரு போதகர் கீழே உங்களை நடத்துகிற ஊழியக்காரன் கரத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி அவர் சொற்கேட்டு நடக்கும்போது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்களை நடத்துகிற தலைமைத்துவமும் அவர்கள் கிறிஸ்து இயேசுவை தலைமையாய் கொண்டு தேவனுடைய ஆளுகையினாலே நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பல ராஜாக்கள் ராஜ்யபாரம் பண்ணினாலும் தாவீது ராஜ்யபாரம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுறது காரணம் என்னவென்றால் தாவீது தேவனோட நல்ல உறவு வைத்து தேவனோட உறவுக்குள்ளே இருந்து மக்களை நடத்தினார். சங்கீதம் 16:11 வாசிப்போமானால், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். ஆண்டவர் சமூகத்தை உறவாடுகிற ஒரு தேவ மனுஷன். அடுத்து 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். சங்கீதம் 20:7-8 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 27:1, 4-5 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 4-5 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இப்படியாக கர்த்தரோடு நடந்த ஒரு தேவ மனுஷனாக தாவீது தேவனோடு வாழ்ந்து தேவ ஜனங்களை நடத்தினபடியெல்லாம் அவருடைய ராஜ்யபாரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. ஜனங்களும் ஆவிக்குரிய நன்மையும் சரீர நன்மையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். நம்மை தலைமைத்துவத்தில் இருந்து செயல்படுகிறவனும் தேவனோடு நல்ல உறவு வைத்து தேவனை சார்ந்து விசுவாசத்தில் கர்த்தருக்குள்ளே நடத்துகிறவன், கர்த்தரோடு கூட நடந்து ஜனங்களை கர்த்தரென்று நடத்துகிறவங்களாக இருக்கணும். அதை கவனமாக நீங்கள் உங்கள் தலைமைத்துவத்தை குறித்து நீங்கள் கவனமாய் உங்களுடைய வழி நடத்துவது இருக்கணும். ஏன்னா 1 யோவான் 1:3 வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள்
தன்னை பின்பற்றின சீசர்களுக்கு சபைகளுக்கு என்ன எழுதுறாங்கன்னு வாசிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அவர் சொல்றாரு, என்னோட ஐக்கியம், எங்களோட ஐக்கியம் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு இருக்கிறது. எங்க ஐக்கியம் அப்படிப்பட்டது. நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி, நீங்கள் எங்களோட ஐக்கியமாக இருங்க, நாங்கள் ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறதுனால நீங்கள் எங்களோட ஐக்கியமாக இருங்க என்று சொல்லி அந்த நிருபத்தை, முதலாம் நிருபத்தை யோவான் எழுதுகிறார். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு தேவ உறவுக்குள்ளே இருக்கிற ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் ஜனம். அடுத்து அந்த ஜனத்தினுடைய 8 விதமான அடையாளம் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். முதலாவது ஜனம் அப்படிங்கிற எபிரேய பதம் என்றால் ஓசியா 1:9 சொல்லுகிறது. வாசிக்கலாம். தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கும்படி. ஓசியா 1:9 அம்மா மாத்தி படிக்கிறேன் பாரு. லோகா அம்மின்னு வரும். ஓசியா 1:9. அப்பொழுது அவர் இவனுக்கு லோகா அம்மி என்னும் பெயரிடு, லோகா அம்மி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நாங்கள் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. அப்போ என்ன சொல்ற, இஸ்ரேல் ஜனங்கள் வழி விலகி போகும்போது இந்த பேரை அந்த ஜனங்களுக்கு வைக்கிறார் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய். அம்மி என்றால் என் ஜனம், லோ என்றால் அல்லன்னு அர்த்தம். அந்த ஜனங்கள் தேவன் என் ஜனம் அல்ல என்று சொல்லத்தக்கதாக தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்திருக்காங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். ஆக ஜனம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அம்மி அப்படின்னா என் ஜனம் என்கிற எபிரேய பதம். அப்போ தேவ ஜனங்கள் தேவனால் நடத்தப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய மனவாட்டியாக இருக்க வேண்டும் தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, நீங்க என் ஜனம் அல்லன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிக்கப்படுறாங்க. அப்போ இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ ஜனம்ங்கிற எபிரேய பதம் என்னன்னா லோகா மீன் அர்த்தம். அப்படின்னா என் ஜனம் அல்லங்கிற, என் ஜனம் அப்படிங்கிறது. அப்போ ஜனங்கிறது அந்த ஆம் அப்படிங்கிற வார்த்தையில் குடும்பம், தேசம் அப்படியெல்லாம் ஒரு பல அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தை வருகிறது. அதனால தான் இந்த எபிரேய வம்சத்தில் பதத்தில் வருகிற வார்த்தை என்னவென்றால், என் ஜனம் என்றால் அம்மி அப்படிங்கிற வார்த்தை என் ஜனம் எபிரேய பதம். லோ அப்படிங்கிற வார்த்தையில் அல்லன்னு அர்த்தம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டியவர்கள், அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய மனவாட்டியாக இருக்க வேண்டிய கூட்டம் அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தாங்க. அப்போ ஜனமுங்கிற எபிரேய பதம் லோகா அம்மின்னு அர்த்தம். அம்மி அப்படிங்கிற அர்த்தம் தான் கரெக்ட், சரியான அர்த்தம். சரி, இப்போ ஜனத்தினுடைய 8 விதமான தேவ வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தினுடைய ஜனத்தினுடைய அடையாளம் என்ன? தேவனுடைய ஜனனா எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எப்படிப்பட்டவர்களாக வாழணும்? இப்போ தேவ ஜனங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? நம்ம தேவனுடைய பிள்ளை என்பது இந்த உலகம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளணும் முடியும்? ஒரு 8 விதமான அடையாளம் இருக்குது தேவ பிள்ளைகளுக்குரிய தகுதி. தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் வாழணுங்கிற ஒரு 8 விதமான அனுபவங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 43வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். முதல் வார்த்தை படிமா. என் நாமம் மகிமைக்கென்று சிருஷ்டித்து, நான் என் மகிமைக்கென்று. அப்போ நம்ம ஆண்டவருடைய மகிமைக்கென்று அவரை மகிமைப்படுத்துவதற்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். முதல் பாயிண்ட்.
அவருடைய நாம மகிமைக்கென்று தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டியவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டம் அப்படி எழுதிக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து மற்ற ஜனங்களை விட்டு நம்ம ஆண்டவருடைய மகிமைக்காக, அவருக்கு மகிமை சேர்க்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமா தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இதற்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள். கொலோசியர் 3:24 சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமா செய்யுங்க. ஒரு காரியத்தை நீங்க செய்கிறீங்க அப்படின்னா இந்த காரியத்தில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுமான்னு யோசிச்சு ஜெபம் பண்ணி செய்யுங்க. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாயின்றது 1 கொரிந்தியர் 10:31 நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ நம்ம யாரு? தேவனுடைய ஜனத்தினுடைய தகுதி என்ன? தேவனுடைய நாம மகிமைக்காக வாழும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். நம் மூலமா, நம்முடைய வாழ்க்கையின் மூலமா தேவனுடைய நாம மகிமைப்படணும். அடுத்து நம் மூலமா தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தணும். 1 கொரிந்தியர் 6:20 சொல்லும் போது வாசிங்க, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ முதலாவது தேவனுடைய பிள்ளைக்குரிய அடையாளம் என்ன? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஜனம், தேவனுடைய மகிமைக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நம் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த, தேவனுடைய மகிமைக்காகவே நாம் செயல்பட வேண்டும். அப்போ முதலாவது தேவ மகிமைக்கென்று நாம் அழைக்கப்பட்டவர்கள். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், இங்கே பேசினாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இப்போ முதலாவது தேவனுடைய பிள்ளைக்குரிய அடையாளம், தேவநாம மகிமைக்கென்றே வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையின் மூலமா தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே தேவனை மகிமைப்படுத்தி வாழுகிற கூட்டம் முதலாவது. இரண்டாவது ஏசாயா 43:7 அதுக்கு அடுத்த வார்த்தை படிமா. என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆமென். அல்ல அடுத்த வார்த்தை, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர். முதலாவது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய, தேவனுக்கு மகிமை செலுத்தி வாழ வேண்டிய கூட்டம். இரண்டாவது அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 2 கொரிந்தியர் 5:17-18 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அடுத்த வசனம், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப இரண்டாவது புதிய சிருஷ்டியின் அனுபவம். அப்ப பழசெல்லாம் ஒழிஞ்சிடும், எல்லாம் புதுசு. இரண்டாவது வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கை. முதலாவது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவருடைய மகிமைக்காகவே வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். பழைய பாவ சுபாவங்கள் எல்லாம் விட்டு ஒழித்து கிறிஸ்துவனுடைய புதிய சிருஷ்டியாக, புதிய சாயலாக, கிறிஸ்துவனுடைய புதிய படைப்பு, நம்ம புதிய சிருஷ்டியாக
பழசெல்லாம் ஒழிச்சிட்டு புதிய மனுஷனாக மனுஷியாக வாழும்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய அவயவங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாமே புதிய படைப்பு. born again, மறுபடியும் பிறந்தவர்கள். 1 கொரிந்தியர் 5:7-8 வாசிக்கும் போது, பழைய புளிச்ச மாவை கழித்து போட்டு புதிய பிசைந்த மாவாக, புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக வாழும்படி அழைக்கப்பட்டவர். வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புளிப்பில்லாமல் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. புதிய பிசைந்த மாவு, பழைய புளிச்ச மாவை கழிச்சிருங்க. பழைய சுவாவங்களை, கிட்டு போன பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ புதிய சிருஷ்டியாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கையில பலசல ஒளிஞ்சி புதிய மனுஷனாக, புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை. 3வது எதை ஏசாயா 43 மறுபடியும் படிங்க. அதே படி உருவாக்கி படைத்து. அடுத்த 3வது உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் உருவாக்கப்பட வேண்டியவர்கள். 1வது அவருடைய மகிமைக்கென்று வாழ அழைக்கப்பட்டவர்கள். 2வது புதிய சிருஷ்டியாக்கப்பட்டவர்கள். 3வது உருவாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே. இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. படிப்படியாய் நாளுக்கு நாள் கிறிஸ்து இயேசுடைய தெய்வீக சுபாவங்களுக்கு நேராக வாசிக்கிற உபத்திரவத்தின் மத்தியிலே 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அழிந்து போற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படுகிறது போல பலவிதமான சோதனைகளின் மூலமாய், பலவிதமான பரீட்சைகள் மூலமாய், பலவித பாடுகளின் மூலமாய், பலவிதமான நிந்தைகள் மூலமாய் நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுடைய தெய்வீக சுபாவத்துக்கு நேராய் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஏசாயால உபத்திரத்தின் குகையில உன்னை தேர்ந்தெடுத்தேங்கிறார். எப்படி அந்த பொண்ணை கொண்டு அழிந்து போற பொண்ணை அங்கே போய் குகையில் போட்டு அது சுத்த பொண்ணாக எடுக்கிறாங்களோ, அந்த களிம்பு நீங்கிற வரைக்கும், அசடு நீங்கிற வரைக்கும் அதை சுத்தம் பண்ணுறாங்களோ, அதே போல் நம்மள இருக்கிற கசடு போன்ற களிம்பு போன்ற அந்த பழைய சுவாபம், பழைய மனுஷனுடைய கிரியை நம்மளை விட்டு அகற்று போகும்படி பாடுகளை உபத்திரத்தின் பாதையில் நடத்தி கிறிஸ்து இயேசுடைய தெய்வீக சுவாபத்து பங்குள்ளவர்களாகும்படி நம்மளை உருவாக்குகிறார். 3வது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உருவாக்கப்பட்டவர்கள். 4 அதே வசனத்தை அடுத்த பகுதி படிமா. என் நாமம் தரிக்கப்பட்ட, இல்ல நீ அதே படி, நான் சொன்னதே படி. 43:7 படிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. உருவாக்கி அடுத்து படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டவர்கள் என்றா ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு ஆண்டவரே நம்ம அவருடைய விருப்பத்திற்கு நம்மளை வணைந்து கொடுக்கிறார். குயவன் கையில களிமண் பாத்திரம் எப்படி வணையும் போது அந்த குயவனுடைய விருப்பத்தின்படி அந்த பாத்திரத்தை வணைகிறது போல கிறிஸ்து இயேசுவும் நம்ம அவருடைய விருப்பத்துக்கு நேராக நம்ம வணைந்து கொள்கிறார். அப்படின்னா இது நம்ம அவருடைய விருப்பத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நம்ம அவருடைய விருப்பத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்க வைக்கிறார். இது படைக்கப்பட்ட அனுபவம். ரோமர் 9:21 மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அப்ப இந்த இடத்துல குயவனா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்துல அவருடைய விருப்பத்திற்கு நாம் உருவாக்கப்படுவதற்கு நாம் அவரால் அர்ப்பணிக்கப்படுகிறோம்.
அவரால் உருவாக்கப்படுகிறோம் என்றால் அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு, அவருடைய தெய்வீக சாயல் நம்மளை வெளிப்படும்படி அவர் விருப்பத்திற்கு நம்மை உருவாக்குகிறார். அவர் விருப்பத்திற்கு நம்மளை படைக்கிறார். அவருடைய விருப்பம் செயல்படுவதற்கு, அவர் சித்தம் செய்வதற்கு. ஒரு குயவன் களிமண் பாத்திரத்தை அவர் விருப்பத்துக்கு அந்த பாத்திரத்தை வணைந்து கொள்வது போல குயவனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய விருப்பத்திற்கு நம்மை அவருடைய தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளராகும்படி அவர் விருப்பத்தின்படியே, அவர் விரும்பினபடியே நம்மளை படைக்கிறார். அப்போ அவருடைய விருப்பத்துக்கு நேராக நம்மளை அர்ப்பணிக்க வைக்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் என்னன்னா, முதலாவது ஒரு மகிமைக்கென்று வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள், புதிய சிருஷ்டி. மூன்றாவது சொல்லப்படுகிறது உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஸ்தோத்திரம் விருப்பத்துக்கு நேராக அவர்கள் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அடுத்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். 43:7 படிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட, என் நாமம் தரிக்கப்பட்ட. பழைய ஏற்பாட்டின் இடத்திற்கு கர்த்தராகிய ஆண்டவர் யெகோவாங்கிற நாமத்தில் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் இடத்துல இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அனுபவம்னா அவருடைய தெய்வீக சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு. அவருடைய நாமம்னா இயேசு நாமம் தரிக்கப்பட்டவர் யாருன்னா அவருடைய நாமம் என்ன, அவருடைய தெய்வீக சுபாவம் அர்த்தம். வாசிக்கலாம் கலாத்தியர் 3:26-27. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிற அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிறார். அவருடைய தெய்வீக சுபாவமுடையவர்களாக நம்ம மாற வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்துவில் இருந்த பொறுமை, அவற்றிருந்த மன்னிப்பு, அவற்றிருந்த தாழ்மை, அவற்றிருந்த சகிப்புத்தன்மை, அவற்றிருந்த அந்த கல்வாரியின் அன்பு, இப்படி தன்னை போல பிறரை நேசிக்கிற அனுபவம், இந்த இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவங்களுக்கு நேராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார், உருவாக்குகிறார். 2 பேதுரு 1:3-4 வாசிக்கலாம். கள்ளத்திற்கு நல்லா வாசி. 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி இந்த மகிமையினால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு மேன்மையாக தகுதியாக அவருடைய தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவனா அவருடைய தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். இயேசுவை போல அவருடைய தெய்வீக சுபாவம் உடையவர்களாக நாம் வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து ஏசாயா 43:10 வாசிக்கலாம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்படின்னா 6வது காரியம் ஆண்டவருடைய சாட்சிகள். ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் உள்ள ஜனம் யாரு? ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகள். அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைந்து
பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அவரை விசுவாசித்து அவரை அறிந்து உணர்ந்து கொள்வதை குறித்து நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். அவரை அறிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவருக்காய் சாட்சியாய் வாழ்வது. ஒரே நடை கிறிஸ்தவன் அல்ல, நடைமுறை கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். ஒரே நடை அப்படின்னா வெறும் வேதத்தை வாசிக்கிறவளாய் மாத்திரமல்ல, வசனத்தை வாசிக்கிறவள் மாத்திரமல்ல, வெறும் நம்ம தியரியை படித்து போகிறவர்கள் அல்ல, பிராக்டிக்கலாக அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வார்த்தையை வசனத்தை கை கொண்டு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ஒரே நடை கிறிஸ்தவன் அல்ல, நடைமுறை கிறிஸ்தவன். அன்றாட நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராய் காணப்பட வேண்டும், சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டும். அந்தியோகிய பட்டணத்தில் முத கிறிஸ்தவர் என்ற ஒரு சாட்சி வந்தது. சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவருடைய பேரே வந்தது. அந்தியோகிய பட்டணத்தில் வாழ்ந்த அந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற என்ற ஒரு சாட்சி வந்தது போல இதை கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள், வாக்குத்தத்தம் பண்ணி தேசத்தை வாழ்கிற கூட்டம் சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும். 7வது காரியம் ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள், ஏற்படுத்தப்பட்டவர்கள், ஆண்டவருக்கென்றே ஏற்படுத்தப்பட்டவர்கள். அங்க சொல்றாரு 1 அவராலே பற்று தேவன் தங்கியிருக்கும் ஆலயம், நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்க உங்களுடைய அல்ல, கிரயத்தில் கொல்லப்பட்டீர்கள், நீ ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். நம்ம அடிமைதான். ஆண்டவருக்கு அடிமையாய் கொடுக்கும் போது நம்ம அடிமையா நடத்துறவர்கள சுதந்திரவாடியா நடத்துவார். வாசிக்கலாம் 19:20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கும் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறீர் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உரியவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய அல்ல, ஆண்டவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள், ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாம் அடிமையாய் ஒப்பு கொடுத்தப்பட்டவர்கள்னா நம்ம ஆண்டவருக்கு அடிமையாய் கொடுக்கும்போது நம்ம சுதந்திரவாடியாக வைக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி இருந்த பொழுது ஒரு அடிமைகள் சந்தைக்கு ஒரு நாள் போனாராம். அங்கே ஒரு வாலிப பெண், அங்கே அடிமை என்றால் அந்த ஆணும் பெண்ணும் அங்கே அடிமையாய் விலைக்கு விற்கப்பட்டவங்களை சித்திரவதைப்படுத்துவாங்க. ஒரு ட்ரெஸ்அப்பில் ஒரு சரீரத்தில் இல்லாதபடி அவன் அந்த அடிமையை விலைக்கு வாங்கினவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன்னா அவங்க அடிமையானவன் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வாலிப பெண் கதறிக்கிறான், யார் என்னை மீட்கக்கூடும் என்று கதறிக்கிறான். அந்த அடிமை சந்தைக்கு போன ஆபிரகாம் லிங்கன் அந்த பெண்ணுடைய அழுகுரலை கேட்டு இவளை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அந்த அடிமை சந்தையை நடத்துகிற தலைவன்கிட்ட போய் இந்த பெண்ணுடைய விலை என்னன்னு கேட்கும்போது பெரிய தொகையை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அந்த நாட்டு ஜனாதிபதி இருந்தபடினாலே அந்த தொகை அவருக்கு பெருசாக தெரியல. அந்த அமௌண்ட்டை கொடுத்து அந்த பெண்ணை அடிமைத்தனத்திலிருந்து விலைக்கு வாங்கி வீட்டில் கொண்டு வந்து அந்த பெண்ணை நல்லா குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் போட வச்சு உன்னை அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்துட்டேன், இனிமே இந்த அமெரிக்க தேசத்தில் எங்கேனாலும் போய் வாழ்ந்துக்கோ, சுதந்திரமாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னபோது அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலாம், அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, நீங்கள் கிரயமாக வாங்கிட்டு வந்துட்டீங்க, மீட்டெடுத்துட்டு வந்துட்டீங்க, எனக்கு விடுதலையும் கொடுத்துட்டீங்க. இந்த உலகத்தில் போய் நான் எங்கேயாவும் வாழ்கிறத விட என்னை மீட்டெடுத்து என்னை சுதந்திரம் கொடுத்த உங்கள் காலடியிலே காலமெல்லாம் இருந்து நான் கர்த்தருடைய பணியை உனக்கு பணி செய்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் கேட்ட அந்த பெண் சொன்னாலாம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலமெல்லாம் காவற்கிடங்கில் பிசாசின் அடிமைத்தனத்தில் அடிமை கிடந்து நாம் சித்திரவதை அடைந்த நம்ம இயேசு கிறிஸ்து மீட்டு நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அந்த பெண் சொன்னது போல அவர் நமக்கு எப்படி ஃப்ரீடம் கொடுத்துட்டார், சுதந்திரமாக வாழ இல்லை. நாம் அவருக்கு அடிமையாய் அவருடைய காலடியிலே காலமனாய் இருந்து பணி செய்வதே நம்மளை மீட்டு கொண்டு வந்த நோக்கம். இதுதான் அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம், இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்து ஜனம்.
மீட்டெடுத்தவரை, நாம் சுதந்திரமாய் வாழ வைத்தவருடைய வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையை அவருக்கு அடிமையாய் கொடுத்து அவருக்கு பணி செய்வது தான் நாம் அவருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். அடுத்து 8வது காரியம் 43:21 எதை சொல்கிறது? வாசிக்கலாமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என்னுடைய துதியை இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னுடைய துதி என்றா என்ன பாட்டை பாடி வருவார்கள், என்னை மகிமைப்படுத்த வருவார்கள். அவருடைய பாட்டை பாடுகிறவர்கள், அவருடைய சங்கீதங்களை பாடுகிறவர்கள் நம்ம யாரு? அவரை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனம் யாரு? அவருடைய துதியை, நன்மையை பாடலாய் பாடி 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 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை துதிச்சு துதிச்சு தினமும் ஒரு 10 பாடலோ 20 பாடலோ ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்க. பாட பாட அவர் பிரசனத்தை நிரம்ப நிரம்ப உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார். உங்கள் தேவைகள், அவங்க நன்மைகளால் அள்ளி கொடுப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடி பாடி பாடுகள் மத்தியில் ஜெயிச்சு வாங்க. பாடி பாடி சாத்தானை தோற்கடிங்க. பாடி பாடி கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷத்தை நிரப்புங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் எதை சொல்கிறது? அந்த எனக்கென்று ஏற்படுத்தினே அப்படி இப்ரேய பதத்தில் தெகிலா அப்படி சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்னை பாடுகிற கூட்டம், என்னை பாட்டா என் வாழ்க்கையில் என்னை துதிக்கிற கூட்டம். அதனாலே பாட்டு பாடுவதற்காகவே, துதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்து ஏற்படுத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எபேசியர் 5:18-19 சங்கீதங்களாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் பாடி தேவனை மகிமைப்படுத்துகின்ற வாசிக்கலாம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. அதுக்கடுத்து வெளிப்படுத்திய விசேஷத்தில் 14வது அதிகாரம் 3 பாசையை பாடுவாங்க. இவ பூமியில் உள்ளவங்க பாட முடியாத ஒரு பாட்டை பாடுவாங்களாம். வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் 3வது வசனம், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. இந்த பாஷையை அங்க தேவனுக்கு முன்னாடி நிக்கிறவங்க அந்த பாஷையை பாடும். பூமியில யாரும் அது கற்றுக்கொள்ள முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு புதிய பாடல் அங்கேயும் ஒரு துதிக்கிற கூட்டத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதை கேட்கிற அன்பான என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒரு தேவனுடைய பிள்ளை 8 விதமான அடையாளத்தை தியானித்தோம். தேவனுடைய பிள்ளை வாக்குத்தத்தம் பண்ணி இந்த தேசத்தில் வாழுகிற கூட்டம் நம்மளாம் யாரு? அவருடைய ஜனமா வாழ்ந்து அவருடைய மனவாட்டியா வாழணும்னா முதலாவது அவர் மகிமைக்காக வாழுகிறபடி அழைக்கப்பட்டவர்கள், புதிய சிருஷ்டி, அடுத்து உருவாக்கப்பட்டவர்கள், கர்த்தர்க்கென்றே படைக்கப்பட்டவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், நாமம் தரிப்பிக்கப்பட்ட தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து வேதம் சொல்லுகிறது 43:10 அவருடைய சாட்சிகளாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். 6வது காரியம் 7 ஆண்டவருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். 8 அவருடைய துதியை சொல்லி வருகிறவர்கள், அவருடைய நாமத்துக்குரிய மகிமைக்குரிய பாடலை பாடி துதிக்கிறவர்கள். இப்படிப்பட்ட 8 விதமான தகுதி உடையவர்களை, அடையாளம் உடையவர்களை தான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தின் பிள்ளைகள். முதலாவது தேவ மகிமைக்கென்று வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள், புதிய சிருஷ்டிகள், உருவாக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று படைக்கப்பட்டவர்கள், அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாட்சிகள். அடுத்து அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவருடைய துதியை சொல்லி வருகிறவர்கள். இப்படி விதமான 8 விதமான அடையாளம் கொண்டவர்கள் தான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் உள்ள ஜனங்கள். நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் உள்ள ஜனங்களாக இருப்போமானால்
இப்படி 8 விதமான அடையாளத்தோடு இந்த 8 விதமான தகுதி உடையவர்களாக காணப்படுவோமானால் மணவாளனை இயேசு கிறிஸ்து மணவாளனுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து மணவாட்டியாகவே நம்ம ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் வாழ்ந்து அவருடைய ஆளுகை செய்வோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். சிவனான பிதாவே, நாத்துமாவை கத்தரை சோத்திரி, முழுவல்லமை கத்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி, நாத்துமாவை கத்தரை சோத்திரி, கத்தரை செய்த சகல மகனமதி கத்தராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பு பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்துவ நிலைத்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் ஆசீர் காக்க கடவர், தேவன் முகத்தை பிரசன்னமாக்க கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.